ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள். அதுலேயும் கர்த்தர் நமக்கு ரொம்ப பெரிய அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நம்மளை அவருடைய சிறகுனால் மூடிக்கிடுவார். அவர் நம்மளை எப்பொழுதும் அவருடைய கரங்களினால் மறைச்சி பாதுகாத்து கொள்வாராம். அது மட்டும் இல்லாமல் நாம் அவருக்கு உண்மையாக அவரை நாம் சேவிக்கும்போது அவருடைய செட்டைகளுக்கு கீழே நாம் அடைக்கலமும் புகுந்து கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய வெள்ளமோ மழையோ இயற்கை சீற்றங்களோ எது வந்தாலும் நம்மளை ஒன்றுமே அது பாதிக்க விடாமல் நம்மளை முழு மூச்சாக அது காத்துக்கொள்ளும். அதனால தான் கர்த்தர் நம்மளுக்கு பலத்த அரணும் கோட்டையுமா இப்பவும் கூட இருக்கிறாரு. ஆனால் இது தெரியாத நிறைய பேர் என்னத்தெல்லாமோ நினச்சி இது இப்படி ஆகுமோ அது அப்படி ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பயப்படும் அந்த காரியத்தை வச்சு இந்த பிசாசானவன் நம்மளை ரொம்பவே நோகடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சத்தியம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வேதம் தான். ஒவ்வொரு எழுத்துக்களுமே நமக்கு எப்போதுமே ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த சத்தியத்தை நாம் நமக்கு கேடகமாகவும் பரிசையாகவும் வச்சுக்கிடணும். அது மூலமாக நாம் இந்த பிசாசானவனை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய சக்தி கிடைக்கும். இது எல்லாமே பிசாசுக்கும் ரொம்பவே தெரியும். ஏன் அப்படின்னா பிசாசானவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவனுடைய காரியங்கள் எப்போவுமே சிறியதாகவும் அவருடைய காரியங்கள் எப்போதும் பெரியதாக இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு நானும் இயேசுவை போல கர்த்தரை போல மாறுவேன்னு சொல்லி தான் அந்த தேவதூதன் கீழே விழுந்துட்டான். அதன் மூலமாக தான் இப்போ நமக்கு நரகம்னு ஒன்று வந்திருக்குது. அவனால தான் இப்போ நம்மளுடைய தேசம் நாம் எல்லாருமே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நாம் அவருடைய வேதத்தின் எழுத்துக்களை நம்மளுடைய இருதயத்தில் பதிச்சுக்கிட்டோன்னா நாம் ஒரு கேடகத்தையும் பரிசையும் பிடிச்சு அவனுடைய எல்லா அந்தகார சூழ்நிலைமைகளையும் மாற்ற முடியும். இது மட்டுமே நம்மளை பாதுகாக்கும். அவருடைய வசனம் நம்மளை தற்காத்து கொள்ளும். இது எல்லாம் தெரிஞ்ச நாமும் கூட சில நேரங்களில் வழுவி போகிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனாலும் அவருடைய சிறகுகளுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா கண்டிப்பாக அவர் நம்மளை மூடி பாதுகாத்து கொள்வார். எல்லா தீமை நின்றும் எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் நின்றும் நம்மளை காத்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.